வணக்கம் நண்பர்களே, இன்று பேசப்போவது தமிழ் சினிமாவின் கல்ட் கிளாசிக் படமான வடசென்னை பற்றி. இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர் தனுஷ் இணைந்த இந்த படம் இன்று வெளியாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த நினைவுகளை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறலாம் வாங்க. 2018இல் வெளிவந்த வடசென்னை ஒரு சாதாரண கேங்ஸ்டர் ஸ்டோரி இல்ல. அது ஒரு ரியலிஸ்டிக் நார்த் சென்னை லைஃப் போர்ட்ரேயல். அந்த உலகை பெரிய திரையில் காட்டிய விதம் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தில் தனுஷ் ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். அவருடன் ஐஸ்வர்யா ராஜேஷ், அமீர், சமுத்திரக்கனி, டேனியல் பாலாஜி, ஆண்ட்ரியா, கிஷோர் ஆகியோர் தங்களது பாத்திரங்களில் உயிரூட்டினர். இசையில் சந்தோஷ் நாராயணன், மாதா, செங்கொத்து, மாதாவே எல்லாமே ரசிகர்களின் பிளேலிஸ்ட்ல இன்னும் இருக்குது. வடசென்னை படம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அது நார்த் சென்னை வாழ்க்கை, அரசியல், நம்பிக்கை, துரோகம் ஆகியவையையும் பேசும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியானவுடன் படம் பெரும் வரவேற்பை பெற்றது. தமிழ்நாட்டிலேயே சுமார் 40 கோடி, உலகளவில் 60 முதல் 65 கோடி வரை வசூல் செய்தது. அந்த காலத்திலேயே இது ஒரு பெரிய வெற்றி. இன்றும் பலரும் வடசென்னை 2 எப்போ வரும்னு கேட்டு காத்திருக்காங்க. அந்த யூனிவர்ஸ் இல் புதிய சாப்டர் வரப்போகுது. அரசன் என்று பெயரில. அதையும் வெற்றிமாறன் தான் இயக்குறார். இந்த முறை சிம்பு ஹீரோவா வருகிறார். நேற்று வெளியான ப்ரோமோவுக்கு ரசிகர்களிடையே சும்மா ஃபயர் ரியாக்ஷன் வந்திருக்கு. அப்படி பார்த்தா வடசென்னை ஒரு படம் மட்டும் இல்ல, அது தமிழ் சினிமாவின் ஒரு மைல்ஸ்டோன். இன்று 7 ஆண்டுகள் ஆனாலும் அந்த இம்பாக்ட் இன்னும் ஃப்ரெஷ் தான். அந்த படம் உங்களுக்கு பிடித்திருந்தா கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு வடசென்னை பிடிக்கும் என்று. மேலும் இப்படம் போல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.